அத்தை, நம்மள சுத்தி எல்லாமே தப்பா நடக்குது அத்தை. ஆனா இதுக்கெல்லாம் யாரோ காரணம்னு மட்டும் புரியுது. அது யாருன்னு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. அது வெண்ணிலா தான். என்னாச்சு மருது? நீ சொன்னல கோயில் அந்த மாடை யார் தானம் கொடுத்ததுன்னு. என்ன ஏதுன்னு சந்தேகப்பட்டு விசாரிக்க சொன்னிய. ஆமா, நான் விசாரிச்சிட்டேன். யாரு யாரு யார் கொடுத்தது? வெண்ணிலா. வெண்ணிலா தான் அந்த மாட்டை தானம் கொடுத்துருக்கா. எப்படி அத்தை? எப்படி அத்தை? அது எப்படி நடந்திருக்கும்? காதும் காதும் வச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ திட்டம் போட்டு மாட்டு கோயிலுக்கு தானம் கொடுத்து என்ன முட்டை வச்சிருக்கா. பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணாலும் அவ வந்து ஏதாவது ஒரு விதத்துல அதை கெடுத்து விட்டுறா. விடமாட்டேன், விடமாட்டேன் அத்தை. அவ சந்தோஷமா இருக்காள. அப்போ மாடு என்ன முட்டிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருப்பாள்ல. அவ சந்தோஷத்தை கொலை பண்ணணும் அத்தை, கொலை பண்ணணும். அவ கோயிலுக்கு கொடுத்தாலே அந்த மாடு, அத உடனே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு மாட்டு தொழுவத்துல கட்டி போடணும் அத்தை. அத வாங்கியே ஆகணும். ஏ அப்பு, கிளம்பு. மாட்டை வாங்கிட்டு வந்துடலாம். கிளம்பு. மேடம், கோவில் மாட்டை தரமாட்டாங்க மேடம். ஏய், உன்னை கிளம்புன்னு மட்டும் தானே சொன்னேன். எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சமைக்கிறது, துணி துவைக்கிறது அதெல்லாம் மட்டும்தான் உன் வேலை. அதை விட்டுட்டு அறிவுரை சொல்ல கிளம்புன கொன்னுடுவ உன்னை. சாரி மேடம். கிளம்பு. வா வா, கிளம்பு. ஐயா ஈஸ்வரமூர்த்தி, உனக்குன்னு கொடுத்த மாடு அத அவங்க வாங்க வராங்க. நீதான் உன் கருணை கண்ணை காட்டி அதை எப்படியாவது தடுக்கணும். ஏ அப்போ, என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? வா. இதோ வந்துட்டேன் மேடம். வா. என்ன ஸ்வேதா, திடீர்னு கோயிலுக்கு வந்த, அந்த மாட்டையே உத்து உத்து பாத்துட்டு இருக்க? என்ன முட்டிடுச்சுன்னு சொன்னனே, அந்த மாடு இதுதான். ஐயோ, அப்புறம் எதுக்கு அதையும் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? இப்போ இந்த மாட்டை நம்ம விலை கொடுத்து வாங்க போறோம். என்ன நீ ஏதோ கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி சொல்ற? இது கோயிலுக்கு யாரோ தானமா கொடுத்த மாடு, அதெல்லாம் தர மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? அத பேசி வாங்குறதுல தான் இந்த ஸ்வேதாவோட சாமர்த்தியமே இருக்கு. எப்படி வாங்கி காமிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்போ நீ இங்கே நின்னு இந்த மாட்டையே பாத்துக்கிட்டு, இத வாங்கிட்டு நம்ம போற வரைக்கும் நீ பக்கத்திலேயே இருக்கணும். இல்லனா அந்த வெண்ணிலா ஏதாவது வேலையை காமிச்சிடுவா. இங்க பாரு, இந்த இடத்தை விட்டு நீ நகரவே கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். வாடி போலாம். போய் அந்த ஆபீசரை பார்த்து பேசிட்டு வரலாம். உனக்கு இருக்கு. லட்சுமி, நான் உன்னை இந்த கோவிலுக்குன்னு கொடுத்தேன். இப்ப என்னடா ஸ்வேதாக்கா வாங்க போறேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? அவங்க அப்படி விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா நாம கொடுத்த பிரார்த்தனை தடைப்பட்டுருமே. என்ன பண்றது? பேசாம ஜோசியர்கிட்டயே கேட்டுடலாமா? ஐயா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னம்மா, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல, கோவிலுக்கு நீங்க பசுமாட்டை தானம் கொடுக்க சொன்னீங்கல்ல? ஆமா. அது ஸ்வேதாக்கா பண்ற முயற்சியெல்லாம் தடுக்கும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதே மாதிரி நடந்துருச்சுங்கய்யா. நான் சொன்னேன்லம்மா, அந்த ரோஷினி பொண்ணு கூட எப்படி தடுக்கும்னு கேட்டுச்சுல்ல, தடுத்துருச்சு பாத்தியா? இப்ப பிரச்சனை அது இல்லையா? இங்க பாருமா, பிரச்சனைய பேசுறத விட்டுட்டு நடந்த விஷயத்துக்கு நன்றி செலுத்துற மாதிரி ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் உன் மாங்கல்யத்தை தானம் பண்ணி ஒரு அன்னதானமும் பண்ணிடு. அப்படி பண்ணிட்டா
உன்னை பிடிச்ச கஷ்டமெல்லாம் மொத்தமா விலகிடும். இதுக்கப்புறம் எந்த பரிகாரமும் தேவையில்லை. இல்லங்கய்யா, இப்ப நான் சொல்ல வந்த விஷயமே வேற. இப்ப கோவிலுக்கு நான் தானமா கொடுத்த பசுமாடு அவங்கள முட்டினதுனால ஸ்வேதாக்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க. எப்படியாவது அந்த பசுமாட்டை விலை கொடுத்தாவது வாங்கி வீட்டு தொழுவத்துல வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டாங்கய்யா. என்னங்கய்யா சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னமா பண்றது? விதியோட விளையாட்டுன்னு தான் இத சொல்லணும். புரியலங்கய்யா. அம்மாடி, கோயிலுக்கு நீ தானமா கொடுத்த பசுவை அந்த ஸ்வேதா வம்படியா விலை கொடுத்து உன் வீட்டுக்கு கொண்டு வரான்னா என்ன அர்த்தம்? அந்த மகாலட்சுமிய உன் வீட்டுக்கே கூட்டிட்டு வரா, அதுவும் உனக்கு சொந்தமா கூட்டிட்டு வரான்னு அர்த்தம். இதுலயே தெரியலையாமா அந்த வீடு உனக்கு சொந்தமாக போகுதுன்னு? அப்படியா சொல்றீங்க? அப்படியேதாமா, நீ கவலைப்படாம இரு. அந்த காமதேனு உன் வீட்டுக்கு வந்தா எல்லா சுபிக்ஷங்களும் உன்னை தேடி வரும்னு அர்த்தம். அவளையே அறியாம உனக்கு அவ நல்லது பண்றா. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரிங்கம்மா, வச்சிடுறேம்மா. மேடம் கோச்சிக்காதீங்க மேடம். பொதுவா கோயிலுக்கு தானம் கொடுத்தத நாங்க வெளியில விக்கிறது இல்ல. இங்க பாருங்க, என்ன விலை வேணாலும் தரேன்னு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இப்படி முரண்டு பிடிச்சா என்ன அர்த்தம்? சொன்னா கேளுங்க. அப்படிலாம் தரக்கூடாது மேடம். அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வந்துடும். சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் நீங்க பாக்குறீங்க. எனக்கு அந்த மாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு அது வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் அதுவே வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இல்ல, எனக்கு அந்த மாட்டை பார்க்கும்போது எனக்கும் அந்த மாட்டுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் மேடம் 2 லட்சம் ரூபாய் தரேன் சார். மாட்டை தர மாட்டீங்களா? மேடம் அந்த மாட்டுக்கு 2 லட்சம் ரூபாயா? 2 லட்சம் ரூபாய்க்கு இதே மாதிரி எத்தனையோ மாடு வாங்கலாம் மேடம். நான் தான் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேனே, எனக்கு கண்டிப்பா வேணும். இது என்ன பெரிய வம்பா போச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சார், காலையில வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு ஒரு மாட்டை தானம் கொடுத்தாங்கல்ல சார், அந்த மாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு வேற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சார். 2 லட்சமா? 2 லட்சமா? ஆமா சார். அந்த மாட்டோட மதிப்பே 20,000 தான் இருக்கும். ஆனா 2 லட்சம் தரேன்னு சொல்றாங்க சார். ஒண்ணுமே புரியலையே. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் தேவைப்படுது, மாட்டை கொடுத்தலாமா சார்? ஆமாமா, 2 லட்சம் நல்ல விஷயம் தானே. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவும்ல. சரிங்க சார். ஒரு ரசீது போடுங்க. சரிங்கண்ணே. மேடம், மாட்டை கொடுத்துறதா பேசி முடிவு எடுத்தாச்சு. ரொம்ப நல்ல விஷயம் சார். அப்போ நான் உள்ள போய் பணத்தை கட்டிடலாமா? தாராளமா கட்டலாம், போங்க. நன்றி சார். வாடி. என்னப்பா, எதுக்கு நீ மாட்டை பாத்துக்கிட்டு இருக்க? சார், இந்த மாட்டை எங்க மேடம் விலை கொடுத்து வாங்க போறாங்க. ஓ, 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாட்டை வாங்குறாங்களே, அவங்க கூட வந்தாளா நீ? சரி, பாரு பாரு. சார், இது கோவிலுக்கு தானமா கொடுத்த மாடு தானே, இதை நீங்க விக்கலாமா? நியாயமா விற்க கூடாதுப்பா. இந்த மாட்டை விற்கிறதால கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுதுப்பா. அந்த புண்ணியம் எப்படியும் இந்த மாட்டை தானம் பண்ண வெண்ணிலா அம்மாவுக்கு தானே போய் சேரப்போகுது. அந்த வெண்ணிலா அம்மா மறுபடியும் கோயிலுக்கு வரும்போது இந்த விஷயத்த சொல்லணுப்பா. சார், பணம் கட்டியாச்சு. இதோ ரசீதும் வாங்கியாச்சு. ம், சரிங்க மேடம், தாராளமா பிடிச்சிருப்போங்க. தேங்க்யூ சார். ஸ்வேதா, ஏற்கனவே உன்னை முட்டுச்சுன்னு சொல்ற, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்? ஏய், வாயை முடிக்கிட்டு பேசாம வா. வா வா வா. வந்து இல்லடி. ஸ்வேதா, நாம இப்படி முரட்டுத்தனமா இழுக்கிறத பார்த்தா மாட ரிட்டர்ன் வாங்கினாலும் வாங்கிடுவாங்கடி. வேணா ஸ்வேதா. அப்போ நீ இழுத்துட்டு வா. ஸ்வேதா, வந்துரு ப்ளீஸ். வா வா. ஐயோ வந்துரு, இல்லனா ஸ்வேதா என்ன அடிச்சே கொன்றுவா. வா ஸ்வேதா, வரமாட்டேங்குது ஸ்வேதா. ஸ்வேதா, வரமாட்டேங்குது ஸ்வேதா. வர சொல்லு. வா வான்னு சொல்றேன்ல, வாயேன். அசையாம நிக்கிற. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போய் ஹெல்ப் பண்ணு. கூப்பிடு. போ. வா. அக்கா, நீங்க விடுங்கக்கா.
அடங்கி வந்துட்டு இருக்க. மாட்டை கரெக்டா இதே மாதிரி பாத்துக்கணும், புரியுதா? அதான் உன்னோட பொறுப்பு. ஏன் ஸ்வேதா இவ்ளோ ட்ரை பண்ணி இந்த மாட்டை வாங்கியிருக்கியே, இத வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ண போற? என்ன முட்டுச்சுல, வீட்டுக்கு வா, என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். வாடி. வா. சாமி, ஸ்வேதாக்கா லட்சுமி முட்டினதுனால கோவத்தோட இருக்காங்க. ஸ்வேதாக்கா லட்சுமிய எதுவும் பண்ணிடக்கூடாது. நீதான் லட்சுமிய நல்ல விதமா துணை இருந்து காப்பாத்தணும் சாமி. வா. சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசினா நல்லா இருக்கும். கோகுல் தெரியாத ரகசியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லும். அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு மேல வெண்லாவை பத்தி அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படின்னா சரிங்க. வெண்லா எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? ஆமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நீங்க கேட்ட வெண்ணிலாவும் சரி, அவ மாமா முத்தரசனும் சரி, யாருமே நல்லா இல்ல. என்ன சொல்றீங்க? வெண்ணிலா இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லபடியா இருப்பான்னு நினைச்சுதானே நான். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதுல நான் என்ன பண்ண முடியும்? அந்த வீடு நல்லா இருக்கிறதும் சரி, வெண்ணிலா நல்லா இருக்கிறதும் சரி, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. வெண்ணிலாக்கு என்னதாங்க ஆச்சு? என்ன நடந்ததுன்னே சொல்லாம நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலங்க. எல்லாமே நல்லபடியா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க வெண்ணிலாக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு நிறைய வாட்டி அவ என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனாலதான் உங்களை தேடி வந்து கேக்குறேன். நீங்க மட்டும் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெண்ணிலாவால உரிமையோட அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வர முடியும். அவ கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கா. அவளை கோவில்ல பார்த்த அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா பயந்துட்டு அவ வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறா. ஸ்வேதா அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கா. மிரட்டினா ஏன்? வெண்ணிலா எதுக்காக பயந்துக்கணும்? அவதான் தாலி கட்டின மனைவியாச்சே. அங்கதான் ஸ்வேதாவோட கேமே இருக்கு. முத்தரசன் சாருக்கு இப்ப கண்ணு தெரியாத சூழல். அதனால அத பயன்படுத்தி தான் ஸ்வேதா வெண்ணிலா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. கிருஷ்ணா, எனக்கு இப்பதான்டா ஞாபகத்துக்கு வருது. இவங்க சொல்ற ஸ்வேதாவும் எனக்கு பார்த்திருக்கிறதா என் மாமா அழகப்பா ஃபோன் பண்ணி சொன்னார்ல, அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்கன்னு தோணுதுடா. அப்போ நீங்க அழகப்பன் சாரோட அக்கா மகனா? ஆமாங்க, நான் தான் கோகுல். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எந்த விஷயத்துக்காக வந்தனோ அத பத்தி தான் உங்க மாமாவும் உங்ககிட்ட பேசியிருக்காரு. மாமா மட்டும் பேசலங்க, நானும் கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். டேய் கிருஷ்ணா, நீ போய் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வெளிநாடு போறதுக்கு எப்படியாவது வழி பண்ணி கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் கரெக்டா அதையே வந்து சொல்றீங்க. டேய், என்னடா யோசிக்கிற? அவங்க வர்ற வரைக்கும் வெண்ணிலா எப்படி இருக்காளோ ஏது இருக்காளோன்னு பதறிக்கிட்டு இருந்த. இப்ப என்னடா இப்படி யோசிக்கிற? நான் யோசிக்கிறது எதுக்கானா, வெண்ணிலாவே அந்த வீட்டுக்குள்ள வர முடியாத நிலைமையில இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வெண்ணிலாவோட மாமான்னு சொல்லிக்கிட்டு நான் போய் நின்னா எனக்கு எப்பறம் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? நான் சொல்ற மாதிரி பண்ணா கல்யாணம் பண்ணி தருவாங்க. என்னடா இப்படி பாக்குற? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, எங்க மாமா ஒரு லூசு. அவர்கிட்ட நீதான் கோகுல்னு சொன்னா அவர் கண்டிப்பா நம்புவாரு. எங்க மாமாவுக்கும் எங்க வீட்டுக்கும் பெருசா கான்டாக்ட் எல்லாம் கிடையாது. மாமான்னு தான் பேரு. ஆனா அவர் இது வரைக்கும் நேர்ல கூட அதிகமா பார்த்ததே இல்ல. அவருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் தான் நேரம் சரியா இருக்கும். அதனால எங்க அப்பா அம்மாவுக்கு கூட
மனசு வெறுத்து போய் அவர் கூட டச்சே இல்லாம இருக்காங்க. டேய் நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்க பாரு, வெண்ணிலாவுக்கு நல்லது பண்ணணும்னு நீ நினைச்சா நடக்கும். நாம நடத்தி காட்டலாம். என் மாமா நேர்ல வந்தா உன் முழு பேரு கோகுல கிருஷ்ணன்னு சொல்லி நம்ப வச்சிருவோம். சரியா? ப்ளீஸ் யோசிக்காதீங்க. இது மட்டும் கரெக்டா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெண்ணிலா வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்துரும். ப்ளீஸ் யோசிக்காம ஒத்துக்கோங்க. நான் பண்றேன் மேடம். வெண்ணிலாவோட ஃப்ரெண்டு நீங்களே அவளுக்காக இவ்வளவு பண்ணும்போது வெண்ணிலாவோட மாமா நான் பண்ண மாட்டேனா? கண்டிப்பா பண்றேன் மேடம். நீங்க கவலைப்படாம போங்க. தேங்க்யூங்க. நான் வரேங்க. சார், சொல்லுங்கம்மா. தாலிய காணிக்க கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும். நாளைக்கு பௌர்ணமிங்கிறதுனால அப்ப பண்ண ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதான் நாளைக்கு பண்றதுக்கு தேதி கிடைக்குங்களா? ஐயோ, நாளைக்கு பௌர்ணமின்றதுனால அந்த டேட்லாம் புக் ஆயிடுச்சேம்மா. எல்லாம் போன மாசமே புக் ஆயிடுச்சே. ஐயோ ஆத்தா, இப்படி ஒரு சோதனை வந்திருக்கே. ஏமா ஒரு நிமிஷம். ம். நான் இப்பதான் கவனிச்சேன், போன மாசம் புக் பண்ணது கேன்சல் ஆயிருக்கு. உன் நல்ல நேரமான்னு தெரியல, ஏதோ அந்த ஆத்தா உனக்கு சாதகமா இருக்கா. சரி, பேரை சொல்லுமா. டி முத்தரசன், வெண்ணிலா முத்தரசன். அன்னதானம் தாலி காணிக்க காலையில நேரத்திலே வந்துடணும். சரியா? ம். சாப்பாடு நீங்க கொண்டு வரீங்களா இல்ல நாங்க செய்யணுமா? நீங்களே பண்ணிடுங்க சார். அதுக்கும் சேர்த்து நான் பணம் கட்டிடுறேன். அப்போ வரும்போது கட்டாயம் தாலி காணிக்கைக்காக மாங்கல்யத்தை கரெக்டா கொண்டு வந்துடணும். சரியா? ம். இந்தாங்க. ஏன்பா சரவணன், அண்ணா. நாளைக்கு அன்னதானமும் தாலி காணிக்கையும் இருக்கு. போர்டுல பேரை சேர்த்து எழுதுப்பா. சரிங்கண்ணா. என்ன பேருங்கண்ணா? டி முத்தரசன், வெண்ணிலா முத்தரசன். வெண்ணிலா? வெண்ணிலா! ஆட்டோ! ஆட்டோ நில்லு! எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். கோவில் ஆபீஸ் ரூம்ல இருந்து தானே வெளியில வந்தா. என்னவா இருக்கும்? அங்க விசாரிச்சா ஏதாவது விவரம் கிடைக்கும்.